நம்ம வாழ்க்கையில ரொம்ப மோசமா நடக்கிற சில தருணங்கள் எப்படி நமக்கான மிகப்பெரிய ஆசிர்வாதங்களா மாறுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மிகப்பெரிய பேரழிவு எப்படி ஒரு அதிசயமான மீட்புக்கு வழிவகுக்குதுன்னு இந்த கதை நமக்கு காட்டப் போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கேள்வி. நாம பேரழிவுன்னு நினைக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே மாறுவேஷத்துல வர்ற வாய்ப்புகளா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம கதை ஒரு பயங்கரமான கப்பல் விபத்துல இருந்து தப்பிச்ச ஒரு மனுஷனோட ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, தப்பிச்ச சந்தோஷத்தை விட ஒரு ஆளில்லாத தீவுல தனியா மாட்டிக்கிட்டோமேங்கிற பயம்தான் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த பெரிய விபத்துல இவர் ஒருத்தர் மட்டும்தான் பொழைச்சிருக்காரு. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. தன்னோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு புரிஞ்சதும் அவருக்கு பயம் தொத்திக்கிச்சு. ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, கண்ணு கெட்டின தூர வரைக்கும் ஏதாவது கப்பல் வருதான்னு பார்த்துட்டே இருக்காரு. ஆனா நாட்கள் வாரங்களா மாறிச்சே தவிர ஒரு கப்பல் கூட வரல. போக போக அவரோட நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு காத்திருந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால அவரே தனக்காக ஒரு சின்ன உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அது சுலபம் இல்லை. கிட்டத்தட்ட 20 நாள் கையிலெல்லாம் கொப்பளம் வர்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு கடைசியா தன்னை மழை வெயில்ல இருந்து காப்பாத்திக்க ஒரு சின்ன ஆனா உறுதியான குடிசையை கட்டி முடிச்சாரு. அந்த குடிசை அவருக்கு வெறும் வீடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு விஷயம் அதுதான். அதுதான் அவரோட பெருமை, அவரோட பாதுகாப்பு, அவரோட கடைசி நம்பிக்கை. சரி, இங்கே ஒரு நிமிஷம் நிக்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்மள பலரும் இதை தானே பண்றோம். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு சின்ன விஷயத்த வச்சு நம்ம மொத்த வாழ்க்கையுமே எடை போடுறோம் இல்லையா? அந்த மனுஷன் மாதிரிய. இப்போதான் ஒரு வழியா வாழ்க்கை ஒரு நிலைக்கு வந்துச்சுன்னு அவர் நினைக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. சாப்பாட்டுக்காக காட்டுக்குள்ள போயிட்டு திரும்பி வராரு. ஆனா அங்க அவர் பார்த்த காட்சி ஒரு பேரழிவு. அவரு சமைக்க பத்த வச்ச நெருப்புல இருந்து ஒரு சின்ன பொறி அது காஞ்ச இலைகள்ல பட்டு மழமழன்னு பரவி அவரோட ஒரே வீடு கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருந்துச்சு. அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. முழுசா உடைஞ்சு போயிட்டாரு. விரக்தியோட உச்சத்துல வானத்தை பார்த்து கத்துறாரு, கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ற? ஏன் என்ன இவ்ளோ வெறுக்கறன்னு புலம்புறாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சாரு. யோசிச்சு பாருங்க, அவரோட பார்வையில இந்த உலகத்துல அவருக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. எல்லாமே அழிஞ்சிடுச்சு. ஆனா கதை இங்க முடியல. அடுத்த நாள் காலையில அந்த சோகத்திலேயே சோர்ந்து போய் படுத்திருந்தவர ஒரு சத்தம் எழுப்புது. கண்ணை திறந்து பார்த்தா அவராலேயே நம்ப முடியாத ஒரு காட்சி. ஒரு பெரிய கப்பல் தீவை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவரை காப்பாத்த ஒரு சின்ன படகு கரையோரமா வந்துகிட்டு இருந்துச்சு. நேத்து இருந்த அந்த விரக்தி ஒரே நொடியில பெரிய சந்தோஷமா மாறுச்சு. கப்பல்ல ஏறின உடனே அந்த மனுஷன் கேப்டன் கிட்ட ஓடி போய் கேட்ட கேள்வி, எப்படி நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு அந்த கேப்டன் சொல்ல ஒரு சிம்பிளான பதில் அந்த மனுஷனோட மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நேத்து உங்க தீவுல இருந்து புகை வர்றத பாட்டோம், அதுதான் நீங்க அனுப்பின சிக்னல்னு நினைச்சு வந்தோம். அந்த ஒரு நொடியில தான் அவருக்கு எல்லாமே புரிஞ்சுது. உண்மையில என்ன நடந்திருக்குங்கிற அந்த ஆழமான உண்மை அவருக்கு அப்போதான் விளங்குச்சு. இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், இதுதான் இந்த கதையோட மையக்கரு. அவர் தன்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய பேரழிவுன்னு நினைச்ச அந்த தீ விபத்து தான் உண்மையில அவரை காப்பாத்தின ஒரே விஷயம். அப்போ இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? நம்ம பார்வை ரொம்ப குறுகியது. சில சமயம் துரதிர்ஷ்டம்னு நாம நினைக்கிற விஷயம் உண்மையில நமக்கு தேவையான ஒன்னா இருக்கலாம். நம்ம எரியும் குடிசை தருணங்கள், அதாவது ஒரு வேலையை இழக்கிறது, ஒரு உறவு முறிஞ்சு போறது, இல்ல ஒரு பிளான் சொதப்புறது, இதெல்லாம் தான் நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கான சிக்னலா இருக்கலாம். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க எதை ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அதை நீங்க இழக்கிறது தான் உங்களை உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க.